இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸே வந்து டாக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமென்ட்டா வந்து யூஸ் கரெக்ட், பண்றாங்க. இத கரெக்ட். எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னாக்க, ஒரு நான் இண்டிவிஜுவல் அதாவது ஒரு சீனியர் லெஸ் தென் 60 வச்சுங்களேன். அவங்களுக்கு 20,000 கிளைம் பண்ணலாம். 80 இதை பண்ணலாம். அது 60 ப்ளஸுக்கு அப் டு 50 கிளைம் பண்ணலாம். இன்கம் டேக்ஸ் கிளைம் பண்ணலாம். அதோட அதுக்கு அட்வான்டேஜ் இருக்குது அதில. இன்னொன்று சொல்லணும்னாக்கா, நிறைய பேர் பயப்படுறாங்க. 30,000 40,000 ப்ரீமியம் எப்படி ம். கட்டுறது? குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி 3 விதம் இருக்குது. ஆனா உங்களுக்கு இயர்லி பண்ணால் பெட்டர். ஏன்னா டிஸ்கவுண்ட்டும் 40 கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மந்த்லி பே பண்ணா அது காஸ்ட் ஜாஸ்தியாகும். இயர்லி உங்களுக்கு கம்மியாகும். 2வது என்னன்னாக்கா, பயப்படும்போது நான் என்ன குடுக்குறேன் அட்வைஸ் பண்ணுறேன்னாக்கா, டோட்டல் அமௌண்ட் பிரீமியம் அமௌண்ட் டிவைடட் பை 12 போட்டுட்டு லிக்விட் பிளான் ஒன்று இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில. அதில மாசம் மாசம் போட சொல்றேன். எஸ்ஐபியா போட சொல்றோம். அந்த மந்த் வரும்போது ரெடி பண்ணி வி பே தி பிரீமியம். அப்போ 2 அட்வான்டேஜ். ஒண்ணு பேயிங் அட்வான்ஸ் பிரீமியம் கட்டும்போது டிஸ்கவுண்ட் கிடைக்குது. லிக்விட்ல போடும்போது எக்ஸ்ட்ரா ஈல்டு வருது. 4% அட்வான்ஸ் கிளைண்ட்டுக்கு ஆகும். ஈஸியா பே பண்ணிடலாம் உங்களுக்கு. அது அட்வான்டேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. கவரேஜ் வர்றதுக்கு எவ்வளோ நாள் சார் ஆகும்? மேக்ஸிமம் 10 டேஸ் 15 டேஸ் அவ்வளோதான். டே 1 ஸ்டார்ட் ஆகும். எக்ஸப்ட் சில சில தவிர ப்ரீ ரிலீஸ் இல்லைனாக்கா கவர் ஆகாது. 1 இயர் 2 இயர் ஆகும். இந்த ப்ரெக்னன்சிக்கு வந்து முன்னாடி ஆகும். அதாவது 1, 2 இயர்ஸ் முன்னாடி ஆகணும். ம். அப்போ தான் ப்ரெக்னன்சி கவர் ஆகும். இந்த மாதிரி சில ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2வது ஃப்ளோட்டில் என்ன அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கல்ல, என்ன அட்வான்டேஜ்னாக்கா, இந்த ரூம் ரெண்ட் அதெல்லாம் வந்து ஆக்சுவல் கிடச்சிரும். இப்போ 5000 ரூம்னா 5000 கிடச்சிரும் உங்களுக்கு. சில இடத்துல பண்ணால் டிஸ்கவுண்ட் கொடுப்பான். 2000 3000 கொடுப்பாங்க. இல்லை ஃபுல்லாக கிடச்சிரும்.